வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ். நான் சுதா. உங்ககிட்ட பணம் இல்ல அப்படிங்கிறதுக்காக உங்களை யாராவது மதிக்காம பேசினதுண்டா? உங்க ட்ரெஸ்ஸ பார்த்து, உங்க நிலைய பார்த்து உங்களை யாராவது இக்னோர் பண்ணதுண்டா? அந்த நேரம் நமக்கு மனசு ரொம்ப வலிக்கும். உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகம் நல்லவங்களை கண்டுக்காதுங்க. யாரிடம் வேல்யூ இருக்கோ அவங்களத்தான் தலை மேல வச்சு கொண்டாடு. சரி, இந்த வேல்யூவை நாம எப்படி பெறுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம், பவர், பொசிஷன். அதனாலதான் சில பேர் பேசாம வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க, நிறைய பேர் பேசிக்கிட்டு தோத்து போறாங்க. இன்றைக்கு நாம இந்த காணொலியில அவமானத்தை எப்படி பணமா மாத்துறது, இக்னோர எப்படி பவரா மாத்துறது, ஜீரோல இருந்து எப்படி ரெஸ்பெக்ட் வாங்குறது அப்படிங்கறத தாங்க பார்க்க போறோம். வாங்க பாத்திரலாமா? பூமிக்கு அடியில 2 நிலக்கரி துண்டுகள் இருந்துச்சாம். பூமியோட அழுத்தம், வெப்பம் இதனால ஒரு நிலக்கரி துண்டு என்ன விட்டுருங்க அப்படின்னு கத்தி கதறிச்சான். அது கடைசி வரைக்கும் நிலக்கரியாகவே இருந்துச்சான். அதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? வெறும் 20 ரூபாய் தான். ஆனா இன்னொரு நிலக்கரி துண்டு என் மேல எவ்வளவு சூட்டையும் எவ்வளவு அழுத்தத்தையும் வேணாலும் கொடுங்க, நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு அடியில தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டே இருந்துச்சான். கடைசியில அது ஒரு வைரமா வெளிவந்துச்சான். அதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 1 கோடிக்கு மேல. உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட அவமான பேச்சுக்கள், ஒன்னால முடியாது அப்படிங்கிற ஏளன சொற்கள், இதெல்லாம் பூமிக்கு அடியில இருக்கிற அந்த அழுத்தத்தையும் வெப்பத்தையும் போல உங்களை சுட்டெரிக்கும். நீங்க வலிக்குது, ஐயோ வேண்டாம் அப்படின்னு முயற்சிய மட்டும் பாதியிலே விட்டுட்டீங்கன்னு வைங்க, நீங்க அந்த 20 ரூபாய் நிலக்கரி மாதிரி மதிப்பு இல்லாம குறைஞ்சுதான் இருப்பீங்க. ஆனா அத்தனை வலிகளையும் அவமானங்களையும் தாங்கி நீங்க உங்களை செதுக்கிக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு வைரமா வெளிவருவீங்க. உங்களை வேண்டாம் அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு போனவங்க கூட உங்களை தேடி தானா ஓடி வருவாங்க, வச்சுக்கோங்க. சரி, இப்ப அவமானத்தை எப்படி பணமா மாத்துறது அப்படின்னா, யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டா நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? 2 விஷயம் தாங்க பண்ணுவோம். ஒன்று, அழுதுகிட்டு பேசாம உட்கார்ந்துருப்போம். இன்னொன்று, கோபப்பட்டு சண்டைக்கு போயிடுவோம், இல்லையா? ஆனா புத்திசாலி என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த அவமானத்தை ஒரு ஃபியூவலா, எரிபொருளா மாத்திட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டுவான். ஒரு சின்ன உதாரணம். ஒரு இளைஞன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனானா, அவனை கேட்லயே தடுத்து நிறுத்தினாங்களாம். உன்கிட்ட சரியான ஒரு கார் கூட இல்ல, உனக்கெல்லாம் உள்ள இடம் இல்ல அப்படின்னு விரட்டுனாங்களாம். இந்த இளைஞன் அழுதுட்டு சோர்ந்து போய் உட்காரவே இல்லைங்க. எந்த கார் தன்னிடம் இல்ல அப்படின்னு இந்த சமூகம் தன்னை புறக்கணிச்சதோ அதை விட 10 மடங்கு விலை உயர்ந்த காரை வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சபதம் எடுத்தானா. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கும் மிக சிறந்த தொழிலதிபர்கள் ஒருவரா இருக்கிறார். அவர் வேற யாரும் இல்லைங்க, திருபாய் அம்பானி அவர்தான். யாராவது உங்களை அவமானப்படுத்தினா கத்தாதீங்க, சண்டை போடாதீங்க. மாறாக அந்த கோபத்தை உங்களுடைய வேலையில மட்டும் காட்டுங்க. உங்களுடைய சம்பளம், உங்களுடைய பிசினஸ், இதோட அடுத்த லெவல் என்ன அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் யோசிக்க தொடங்குங்க. இந்த உலகம் உங்களை பார்க்கறத விட உங்க பேங்க் பேலன்ஸ தாங்க பார்க்கும். அதனால உங்களை அவமானப்படுத்தினவங்களோட அந்த வார்த்தைகளை ஒரு நோட்ல எழுதி வைங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் சோம்பேறித்தனம் வருதோ அப்பெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த வலி, அந்த பெயின் உங்களை வாழ்க்கையில ஓட வைக்கும், உங்களை ஜெயிக்க வைக்கும், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 2வது விஷயம், அலட்சியத்தை எப்படி பவரா மாத்துறது அப்படிங்கிறத பாத்துடலாமா? இப்ப நாம நிறைய இடங்கள்ல பேசுவோம் இல்லையா?
ஆனா நாம பேசுறத மற்றவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, கவனிக்காம அலட்சியப்படுத்துவாங்க இல்லையா? ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க அந்த இடத்துல ஸ்கேர்சிட்டியாவே இல்ல, எப்பொழுதும் அவைலபிளா கூடவே இருந்தீங்கன்னா உங்களோட அருமை அவங்களுக்கு தெரியவே தெரியாது, உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பே இருக்காதுங்க. அதனால நீங்க எப்பொழுதும் அவைலபிளா இருக்காதீங்க, ஒரு ரேரான பொருளா உங்களை நீங்க மாத்திக்கோங்க. அடுத்தவங்கள உங்களை தேடி வர வைங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒரு இளைஞன் மூவில நடிக்கிறதுக்காக வாய்ப்பு தேடி போனாராம். எல்லாரும் உன் மூஞ்சி சரியில்லை, உன் கலர் சரியில்லை அப்படின்னு அலட்சியப்படுத்தினாங்களாம். ஆனா அவர் சோர்ந்து போகாம யாரிடமும் இல்லாத ரேரான ஒரு மேனரிசம் ஸ்டைல கண்டுபிடிச்சு அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. அவரை அலட்சியப்படுத்தி விரட்டுனவங்க அத்தனை பேரும் அவரை தேடி ஓடி வர ஆரம்பிச்சாங்க. அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தாங்க. அதனால இன்றையிலிருந்து கூப்பிட்ட இடங்களுக்கு ஓடி ஓடி போகாதீங்க, உங்க வேலையில மட்டும் கவனமா இருங்க, உங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுங்க, நீங்க ஒரு அரிதானவரா மாறுங்க, அவங்க உங்களை தேடி ஓடி வருவாங்க. இதுதாங்க நிஜமான பவர். கடைசியா 0ல இருந்து எப்படி ரெஸ்பெக்ட் வாங்குறது அப்படிங்கறத பாத்திரலாமா? இப்போ ஒருத்தர்கிட்ட எதுவுமே இல்லாத போதும் அவருக்கு மரியாதையை பெற்று தருவது எது தெரியுமா? அவரிடம் இருக்கும் அந்த ஸ்கில் வாங்கி கொடுக்கும் பொசிஷன் தாங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒரு ஏழை சிறுவன் ராமேஸ்வரத்துல வீடு வீடா பேப்பர் போட்டுட்டே இருந்தாரு. ஆனா அவரிடம் அலாதியான அறிவு அப்படிங்கிற ஸ்கில் இருந்துச்சு. அவர் அத ஒரு ஆயுதமா பயன்படுத்தி ஜனாதிபதி அப்படிங்கிற பொசிஷனை அடைஞ்சாரு. ஆமாங்க, இன்றைக்கு இந்தியாவுல ஐயா அப்துல் கலாம தெரியாத ஆளே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அவர் உயர்ந்தார் இல்லையா? அதனால நீங்களும் எதுலயாவது ஒன்றுல மாஸ்டரா மாறுங்க. ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த 100 பேரும் உங்களை தேடி வருவாங்க இல்லையா? அது ஒரு சின்ன டெக்னிக்கல் வேலையா இருக்கலாம், அல்லது ஒரு கலையா கூட இருக்கலாம். மற்றவங்க உங்களை மதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க, உங்களோட வேல்யூவை உயர்த்திக்கோங்க. அந்த வேல்யூ தான் உங்களுக்கான மரியாதையை பெற்று தரும். அதனால நட்புக்களே, மதிக்காத இடத்துல இருந்து வெளியே வர்றீங்க பாருங்க, அது உங்களுடைய கோபத்தினால இல்ல, உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட். அந்த இடத்துலயும் உங்களுக்கான ஒரு நாற்காலிய போட வைக்கிறீங்க பாருங்க, அதுதாங்க உண்மையான சக்சஸ். இந்த சிந்தனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். மீண்டும் இன்னொரு காணொலியில உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். Until then, Sudha. Thank you.